இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஈஸியான தோரன் கோஸ் பொரியல். தமிழ் மலையாளத்தில் வந்து தோரன் சொல்லுவாங்க. கோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு ஈஸியாக சீக்கிரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு எண்ணெய் சூடானதுமே கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு அப்புறமா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இது வந்து கோஸு, ஒனியன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கடுகெல்லாம் ஒட்டின பிறகு நான் வந்து பச்சை மிளகா அப்படியே போடுறாங்க. எதுக்குன்னா பசங்களுக்கு காரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த வாசனை தான் வேணும். காரம் கம்மியாக வேணும். உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகா ஃபுல்லாக போடாதீங்க, பீஸாக போடுங்க. முதல்ல வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறமா அது கூடவே வந்து கோஸை போட்டுடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளை போட்டுடுங்க. மஞ்சத்தூள் எல்லாம் போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ் கிண்டி விட்டுடுங்க. எதுக்குன்னா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு மஞ்சத்தூள் எல்லாமே. தேவையான உப்பு போட்டுடுங்க. நான் வந்து முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டுறேன். அப்புறமா கடைசியாக வந்து செக் பண்ணி மீதி போட்டுக்கலாம். ரெண்டு 3 நிமிஷம் கிண்டனா பிறகு ஈவனாக எல்லா இடத்துலையும் உப்பும் மஞ்சத்தூள் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சுடுங்க. மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகிற மாதிரி மூடி வச்சுடுங்க. டென் மினிட்ஸுக்கு அப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் தண்ணி ஊற்றினால அப்படியே நல்லதாக இருக்கு. இப்படியே சாப்பிட்லாம், இல்லை உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தேங்காய் போட்டு கூட சாப்பிட்லாம். நாங்கள் வந்து தேங்காய் போடுவோம். கொஞ்சமாக தேங்காய் போட்டிருக்கு, கொஞ்சம் தான் போட்டிருக்கு சும்மா டேஸ்ட்டுக்கு. அதனால் வந்து உங்களுக்கு வேணும்னா தேங்காய் போடலாம், இல்லைன்னா இப்படி கூட சாப்பிட்லாம். நான் தேங்காய் போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறேன். இது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினாலே ட்ரை ஆகிடும். அப்படியே நீங்கள் தேங்காய் போடாமல்னா ஓப்பன் பண்ணி தண்ணி இருக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லைன்னா அப்படியே சாப்பிட்லாம். இதுதான் எங்களோட தோரன். சில பேர் வந்து இதில் தேங்காய் கூட சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து போட்டுவிடுவாங்க இங்கே தோரனில். இதான் எங்களோட தோரன் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான ஈஸியான தோரன் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். God bless you all.